உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். லாக்ஷ்மி சேனலினூடாக மற்றுமொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் நண்டு அரைச்ச கறி எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நாங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். தேவையான அளவு நல்லெண்ணெயை விட்டு சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இதோட சேர்த்து நல்லா வதக்குவோம். நண்டு சூடுனதால் சின்ன வெங்காயம் குளுமை, அதால் நாங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறோம். நல்லா வதங்க மட்டும் நல்லா கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். வதங்கி வந்த பிறகு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளுவோம். இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்து அடுத்து நாங்கள் இடித்து எடுத்து வச்சுருக்கிற உள்ளியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து ரெண்டும் பச்சை வாடை போக நல்லா வதக்கி கொள்ளுவோம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்துட்டுது. எங்களுக்கு இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்தோடனே நல்ல ஒரு வாசனையாகவும் பச்சை வாடை போகையும் வதக்கி எடுத்துட்டு இதோட நாங்கள் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை கூடையே சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கொள்ளுவோம். கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி கொள்ளுவோம். இதில் நிறைய பேர் எங்களோட சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனுக்கு வரும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளுங்க. வேறு என்ன வீடியோ செய்து காட்டணுமென்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் நல்லா வதக்கிட்டு நாங்கள் சின்ன தக்காளி பழம் 3 தக்காளி பழம் எடுத்து சின்ன கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதோட அதையும் சேர்த்து நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளுவோம். நண்டு கறிக்கு தக்காளி பழம், வெந்தயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கொள்ளலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு அதங்கின பிறகு இதுக்கு தேவையான கறித்தூளை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். கறித்தூளையும் சேர்த்து அதில் இருக்கிற தாளிப்பு செய்ததில் இருக்கிற நல்லெண்ணெயோட தூளையும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் அதோட சேர்த்துக்கொண்டு பச்சை வாடை போக நல்லா எண்ணெயில் வதங்கி பிரண்டு வர நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விடுத்து நாங்கள் இப்போ 1 கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். கடல் நண்டு தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். பெரிய காலெல்லாம் உடைச்சி சேர்த்துருக்குறோம். உடைச்சி நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்குறோம். அப்போ உப்பு புளிச்சு அதில் சண்டு பிடிக்கும்ன்றதால சேர்த்துருக்குறோம். நல்லா சேர்த்து விட்டுட்டு அப்படியே உடைச்செடுத்த நண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் நண்டில் சண்டு பிடிக்கிற மாதிரி கிளறி விடுவோம். நல்லா பிரட்டி கிளறி விடுவோம். நல்லா மசாலா எல்லாம் பிரண்டு நல்லா வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு
அதோட நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அவிய விடுவோம். தேவையான தண்ணியை விட்டு நல்லா நாங்கள் கிளறி விட்டுட்டு மூடி வச்சு அவிய விடுவோம். அவிஞ்சு வந்த பிறகு நான் இதுக்கு இந்த உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மற்ற உப்பும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உப்பையும் சேர்த்துட்டு எல்லாம் மூடி விடுவோம். விட்டுட்டு நாங்கள் இப்போ தேங்காய் அரையலுக்கு ரெடி பண்ண போகிறோம். பிளண்டர் கப்பில் சின்ன சீரகம், மிளகு, ஏற்கனவே நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். இப்போயும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுவோம். வெந்தயம் நிறையவே சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தேங்காய் பூ எடுத்து தேங்காய் பூவையும் நாங்கள் அதோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுப்போம். அம்மிலையும் அரைச்சி கொள்ளலாம், பிளெண்டர்லேயும் அரைச்சி எடுக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இப்போ கறியை பார்ப்பினாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கறி இரண்டு கொதிச்சு வந்துட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டால் தான் அதில் உப்பு சுவை, புளிச்சுவை எல்லாம் மசாலா சுவையெல்லாம் செண்டு பிடிக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கொள்ளுவோம். விழுதையும் சேர்த்து நல்லா நாங்கள் கிளறி விடுவோம். கிளறி விட்டு அந்த அரைச்ச கப்புக்குள்ளே கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொதிச்சு கொண்டே இருக்குது. நல்ல வாசனையாகவும் கூட்டு திரண்டு வரது பார்த்தா இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. நான் அரைச்சி வச்ச நண்டு கறி ரெடி ஆகிட்டு உறவுகளே. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வேறு என்ன வீடியோ செய்து காட்டணுமென்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, பாய்.